கெட் யூஸ் டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கெட் யூஸ் டு அப்படின்றது டு அடாப்ட். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகுறது ஃப்யூச்சரில். பட் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஃப்யூச்சரில் வந்து கம்ஃபர்டபுளாக மாறும். அப்போது நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம கெட் யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். கெட் யூஸ் டு டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் ஃபெமிலியர். இதோடைய பேட்டர்ன் என்னென்னா, சப்ஜெக்ட் இருக்கும், கெட்டிங் இல்லைனா காட், யூஸ் டு நவுன் இல்லைனா ப்ரொனவுன் இருக்கும், ஜெரண்ட் ஐஎன்ஜி வேர்போட நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். கெட் யூஸ் டு அடாப்ட், டு பிகம் கம்ஃபர்டபுள் வித் சம்திங் தட் வாஸ் அன்கம்ஃபர்டபுள் ஃபர்ஸ்ட். ஓகே, அதாவது நாட் ஓகே வந்து ஓகே ஆகுறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட இந்த ஒர்க் ஷெட்யூல், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறீங்க, இந்த ஒர்க் ஷெட்யூல் வந்து ரொம்ப டெரிபிளாக இருக்குது, நைட் ஷிஃப்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஹார்ட் தான், பிகினிங்கில் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், பட் டோன்ட் வரி, யூ வில் கெட் யூஸ் டு ஒர்க்கிங் அட் நைட், அது போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, கெட் யூஸ் டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐஎன்ஜி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் யூஸ் டு லிவிங் ஈவன் இன் அ ஸ்மால் ரூம். இந்த பேட்டர்ன் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா, சம்திங் இஸ் ஃபெமிலியர் அண்ட் இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச். அதாவது எனக்கு இதெல்லாம் வந்து புதுசு இல்லை, பழகினது தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் இருக்கும், பிஓபி இருக்கும், யூஸ் டு, தென் இங்கே ஐஎன்ஜி. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து பழகினதுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். இதுவே பாஸ்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்போம், இப்போ நம்ம பண்ண மாட்டோம், அதுக்கு நம்ம என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோன்னா, யூஸ் டு, இங்கே வேர்பும் நம்ம யூஸ் பண்ணுவோம், இங்கே ஐஎன்ஜி வராது. ஐ யூஸ் டு லிவ் இன் அ ஸ்மால் ரூம். நான் முன்னாடிலாம் வந்து ஒரு சின்ன ரூம்லேயே இருந்திருக்கேன், பட் இப்போ கிடையாது. பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணியிருப்போம், இப்போ இல்லைன்னு சொல்லும்போது நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் இருக்கும், யூஸ் டு, வேர்பும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இது கெட் யூஸ் டுன்னு வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகுறது. யூ வில் சூன் கெட் யூஸ் டு லிவிங் இன் அ ஸ்மால் ரூம். சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து பழகிடும், இந்த மாதிரி சின்ன ரூமில் இருக்கிறது உங்களுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம இங்கே கெட் யூஸ் டு யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம ஜெரண்ட் ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஐ டிடன்ட் லைக் தட் டேஸ்ட் ஆஃப் த போர் வாட்டர் அட் ஃபர்ஸ்ட், பட் ஐ எம் கெட்டிங் யூஸ் டு இட். இப்போலாம் வந்து நான் பழகிக்கிறேன், போர் வாட்டர் வந்து எனக்கு பிகினிங்கில் பிடிக்காமல் இருந்துச்சு, இப்போ எனக்கு வந்து பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது நம்ம இங்கே கெட் யூஸ் டு யூஸ் பண்ணிவிட்டு தென் இங்கே ஐஎன்ஜி வரும். இந்த பேட்டர்னில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கெட் யூஸ் டு அப்படின்றது ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகுறது. அப்போது நம்ம இங்கே கெட் யூஸ் டு நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் இருக்கும், கெட் யூஸ் டு ப்ளஸ் நவுன், தென் ஐஎன்ஜி, ஜெரண்ட், நவுன் இல்லைனா ப்ரொனவுன் இருக்கும்.